இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். அவர் நமக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். அதை விசுவாசித்து நாங்கள் பெற்றுக் கொடுப்பதும் நம்முடைய கடமையாய் இருக்கிறது. ஆமேன். இன்றைய நாளிலும் அனுதினமும் நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று வேதத்திலே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். எடுப்போம், வாசிப்போம். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 18ஆவது வசனம் வரைக்கும் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீன்மைக்கு தீன்மை செய்யாதபடி பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மையை நாடுங்கள். அப்போ பிரியமானவர்களை கவனியுங்கள். தேவனுடைய பிள்ளைகளாய் நாங்கள் செயல்படும் பொழுது இருக்கும் பொழுது அநேகர் நமக்கு தீன்மை செய்கிறது உண்டு. ஆனால் நாங்கள் தீன்மைக்கு தீன்மை செய்யக்கூடாது. உள்ளத்திலே கூட நாங்கள் என்ன செய்யக்கூடாது? விஷ் பண்ணக்கூடாது. இப்படியெல்லாம் அவர்கள் செய்தார்களே, அவர்கள் அழிந்து போகட்டும் என்று நாங்கள் நினைக்கக்கூடாது. தீன்மைக்கு தீன்மை செய்யக்கூடாது. மாறாக தீன்மை செய்கிறவர்களை ஆசீர்வதித்து அவருடைய ரட்சிப்புக்காக, நாங்கள் மீட்புக்காக, அவருடைய விடுதலைக்காக நாங்கள் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆமேன். அப்போ கவனிங்கள். தீன்மைக்கு தீன்மை செய்யாதபடிக்கு பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்யுங்கள். மற்ற யாவர் என்று சொன்னால் நமக்கு தீன்மை செய்கிறவர்கள், நம்மை சபிக்கிறவர்கள், இவர்கள் ஆசீர்வதிக்கும்படிக்கே நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். இங்கே தான் நிறைய ப்ராப்ளம் வருகிறது. ஏனென்றால் தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிறதில்லை. அநேக வேளைகளிலே எல்லாருமே கவலையோடும் கண்ணீரோடும் தான் இருக்கிறார்கள். சபைக்கு வருவதே கவலையோடும் கண்ணீரோடும் வந்து அந்த கவலைகளை எல்லாம் சபையிலே கொட்டி விட்டு போவதற்காக, தேவ சமூகத்திலே கொட்டி விட்டு போவதற்காக மாத்திரமல்ல, அநேக இந்த பாடல்களை பாடி அவனை மாற்றினான், இவனை மாற்றினான், இப்படியாய் வேதனைப்பட்டோம், அப்படியாய் துன்பப்பட்டோம் என்றெல்லாம் நாங்கள் பாட்டு பாடி எங்களுடைய வேதனைகளை அந்த இடத்திலே வெளிப்படுத்துகிறோம். இப்படியாய் நாங்கள் துதிக்கிறோம். இதைத்தான் துதி என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். அப்போ எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முடியும்? தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முடியும் என்றால், தேவன் எனக்காக யாவற்றையும் செய்து முடித்தார். அவர் என்னுடைய இரட்சகர், அவர் என்னுடைய மீட்பர். என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்திக்கிறவர். என்னுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்கி இருக்கிறார். ஆமென். இருளின் ராஜ்யத்திலிருந்து, பற்றாக்குறையின் ராஜ்யத்திலிருந்து, சாபத்திலிருந்து, சத்துருவின் எல்லா விதமான கிரிகைகளிலும் இருந்து என்னை தேவன் விடுதலையாக்கி இருக்கிறார். வேதனையிலிருந்து, துன்பத்திலிருந்து, நோய்களிலிருந்து, பில்லி சூனிய கட்டுக்களிலிருந்து, தடைகள், தாமதங்கள், இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து தேவன் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரமே சந்தோஷமாய் எப்பொழுதும் இருக்க முடியும். ஆனால் ஆண்டவர் செய்யவே இல்லை, ஆண்டவர் கைவிட்டு விட்டார், எமக்கு நன்மையே நடக்காது, ஏனோ தெரியவில்லை, தேவன் எங்களை ஆசீர்வதிக்கிறார் அல்ல என்றெல்லாம் நினைக்கிறவர்களால் ஒரு காலமும் சந்தோஷமாக இருக்க முடியாது. தேவன் நமக்கு தேவையான சகலத்தையும் செய்து முடித்து எல்லாம் முடிந்ததென்று சொல்லிவிட்டார். ஆகவே அவருடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்திருக்கிறார். அவருக்கு சொந்தமான யாவும் எனக்கு சொந்தமாக இருக்கிறது. ஆகவே தான் இயேசு கூட சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுத்தேன். அப்போ அவருடைய சமாதானம் எனக்குள்ளே இருக்குமானால் நான் எதற்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. மாறாக எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முடியும். யாரையாவது பார்த்து கிறிஸ்து உங்களோடு இருக்கிறாரா என்று கேள்வி கேட்டால் கிறிஸ்தவர்கள் உடனடியாக எஸ் என்று தான் சொல்லுவார்கள், இல்லை என்று ஒரு பொழுதும் சொல்ல மாட்டார்கள். ஆனால் கிறிஸ்து நம்மோடு இருப்பாரானால் நிச்சயமாய் தேவனுடைய சமாதானம், தேவனுடைய சந்தோஷம் நம்மை மேற்கொண்டிருக்க வேண்டும்.
தேவனுடைய விடுதலை, ஆமென், தேவனுடைய வார்த்தை, இவைகளெல்லாம் நம்மை மேற்கொண்டு நம் மூலமாய் செயல்பட வேண்டும். சர்வ லோகத்தையும் படைத்த உருவாக்கின தேவன் நம்மோடு இருக்கிறார், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்று சொன்னால் அதை விட பெரிய ஆசீர்வாதம் இந்த உலகத்திலே எதுவும் இருக்க முடியாது. அப்போ அது எனக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருந்தால், எங்களை அழைத்த தேவன், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், தேற்றரவாளனை அனுப்புவேன், நான் உங்களோடு கூட இருக்கிறேன், உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்ற வார்த்தைகளை நாங்கள் விசுவாசிப்போமானால் நிச்சயமாக எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முடியும். ஆமென். தேவன் ஒரு பொழுதும் என்னை கைவிடுகிறவர் அல்ல. அவரிடத்தில் வருகிறவனை ஒரு பொழுதும் புறம்பே தள்ளுகிறவர் அல்ல. புதிய ஏற்பாட்டை வாசித்து பாருங்கள். என்னத்தையெல்லாம் அவர்கள் கேட்டு வந்தார்களோ அத்தனை பேருக்கும் அத்தனை காரியங்களையும் அவர் செய்தார், கொடுத்தார், ஆசீர்வதித்தார், விடுதலையாக்கினார். ஆமென். ஆகவே அவரிடத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம், அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நாளைக்காக கவலைப்படாதே. பறவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையே பிழைப்பூட்டுகிற தேவன் நிச்சயமாய் நம்மை பிழைப்பூட்டுவார் என்று நாங்கள் விசுவாசிப்போமானால் நிச்சயமாய் நாங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க முடியும். ஹல்லேலூயா. ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பழம் கொடாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். பாருங்கள், எங்களை சூழ அநேக தவறான காரியங்கள் நடக்கலாம், தோல்விகள் வரலாம், இழப்புகள் வரலாம். ஆனால் இவைகளை பார்க்கக்கூடாது. ஆனால் இவைகளிலிருந்து நம்மை விடுவிக்கிற, நமக்கு மீட்பை கொடுத்த தேவனை நாங்கள் நோக்கி பார்ப்போமானால் நிச்சயமாய் மகிழ்ச்சியாய் இருக்க முடியும். நான் இழந்ததை பல மடங்காய், 100 மடங்காய், 1000 மடங்காய் எனக்கு கொடுக்கிற தேவன். ஆகவே நான் இழந்தது இழப்பல்ல, அது நாம் போட்ட முதல், நாம் போட்ட விதை. இது பல மடங்காய் எனக்கு பதில் அளிக்கும். ஒருவேளை நீங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கலாம், சத்துரு சிலரை வைத்து உங்களை ஏமாற்றி இருக்கலாம். ஆனால் அதை இழப்பு என்று எண்ணாமல் அது நான் விதைத்த விதை என்று எண்ணி பாருங்கள். ஆகவே இது பல மடங்காய் என்னை வந்து சேர்ந்தே ஆக வேண்டும். ஆமென். நீதிமொழிகளிலே ஒரு வசனம் உண்டு, திருடன் கண்டுபிடிக்கப்பட்டால் அவன் 7 மடங்காய் கொடுத்து தீர வேண்டும். அப்போ உங்களிடத்திலிருந்து திருடின காரியங்கள் 7 மடங்காய் உங்களை வந்து சேர வேண்டும். ஆமென். ஆகவே சந்தோஷப்படுங்கள். நீங்கள் இழந்தது 7 மடங்காய் பெருகி வருமானால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் விதைத்திருக்கிறீர்கள். ஆமென். ஆகவே நிச்சயமாய் அதனுடைய பலனை அனுபவிப்பீர்கள். கவனிங்கள், இவைகள் எல்லாம் என்னை விட்டு இல்லாமல் போனாலும், இவைகள் எல்லாம் எனக்கு பலன் அளிக்காமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள். இவை எல்லாவற்றிலுமிருந்து என்னை மீட்டெடுத்து பல மடங்காய் ஆசீர்வதித்த தேவனுக்குள் என்னவாயிருப்பேன்? நான் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களைப் போல் ஆக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். கவனிங்கள், ஆண்டவர் சொல்லுகிற உதாரணம் எல்லாமே பூமிக்குரியது. அப்பொழுது தான் எங்களால் பார்க்க முடியும், தியானிக்க முடியும். அதனால் பூமிக்குரியதாய் தேவன் காண்பிக்கிறார் ஒழிய அதை விட பல மடங்கான வல்லமை நம்மை மேற்கொண்டு நடத்தும் என்று தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா.
இன்னும் நான் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் தொடர்ச்சியாக வாசித்து கொண்டிருக்கிறேன். எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். பிரியமானவர்களே, இது மிக முக்கியம். தேவன் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது என்று சொன்னால் அவைகளை பெற்றுக்கொள்ள நம்மை தகுதிப்படுத்தி விட்டார். நாங்கள் இவைகளை பெற்றுக்கொள்ள தகுதி இல்லாதவர்கள் அல்ல. சகல வாக்குத்தத்தங்களையும் அதனுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள நாங்கள் தகுதி உள்ளவர்களாய் அவர் நம்மை மாற்றி இருக்கிறபடியினால் எல்லா வாக்குத்தத்தங்களும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே புரிந்து கொள்ளுங்கள், இனிமேல் நீங்கள் தகுதிப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் உங்களை அவருடைய இரத்தத்தினால் கழுவி அவர் நம்மை பரிசுத்தர்களாக மாற்றி இருக்கிறார். ஏற்கனவே நீங்கள் தேவனுக்குள் பரிசுத்தர்களாக இருக்கிறீர்கள். அது உங்களுடைய பரிசுத்தம் அல்ல, கிறிஸ்துவின் பரிசுத்தம் நம்மை மேற்கொண்டிருக்கிறது. ஆகவே பிதாவுக்கு முன்பாக நாங்கள் பாவிகளாய் அல்ல, பரிசுத்தர்களாய் இருக்கிறோம். ஆமென். எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர்களாய் இருக்கிறோம். ஆமென். ஆகவே தேவன் நமக்காக நம்முடைய அழைப்பை நிறைவேற்றும்படி, நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்றும்படி, தேவ சித்தத்தை நோக்கத்தை நிறைவேற்றும்படி நமக்கு தேவையான சகலத்தையும் அவர் ஏற்கனவே ஏற்படுத்தி இருக்கிறபடினால் நிச்சயமாக நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். அதனால் தான் என்ன செய்யுங்கள், இடைவிடாமல் அறிக்கை பண்ணுங்கள். தேசத்தை குறித்து என்ன செய்யுங்கள், தேவனுடைய ஆசீர்வாதத்தை ரிலீஸ் பண்ணுங்கள். கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்குங்கள், தேசங்களை விடுதலை ஆக்குங்கள். ஆமென். பிசாசின் கிரியைகளை நிர்மூலமாக்குங்கள். ஆமென். அதற்காகத்தான் நாங்கள் ஜெபம். அப்போ எவ்வளவோ காரியங்கள் இருக்கிறது பூமியிலே. சத்துருவானவன் என்ன செய்து வைத்திருக்கிறான், கட்டி வைத்திருக்கிறான். ஜனங்களை ஆசீர்வாதங்களை தடுத்து வைத்திருக்கிறான். நோய்கள், நொடிகள், வேதனைகள், துன்பங்களை கொடுத்து வைத்திருக்கிறான். ஆகவே இவற்றில் இருந்தெல்லாம் ஜனங்களை விடுதலையாக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஆகவே இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். தேவன் செய்து முடித்ததை அறிக்கை பண்ணுங்கள். நாங்கள் விசுவாசித்து அவருடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசித்து நாவினால் அறிக்கை பண்ணினால் அது அப்படியே நடக்கும் என்று சொல்லி ரோமர் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். ஆமென். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் என்றால் எல்லாவற்றை குறித்தும் நன்றி செலுத்துங்கள் என்று சொன்னால் நாங்கள் ஜெபித்து விட்டு அது ஏற்கனவே நடந்து முடிந்தாயிற்று, செய்து முடிந்தாயிற்று, மேற்கொண்டாயிற்று என்று சொல்லி நன்றி செலுத்த வேண்டியது அவசியம். ஆமென். ஆகவே எல்லாம் தேவன் மேன்மையாக மகிமையாக மாற்றிவிட்டார் என்று விசுவாசிக்கிறவர்கள்தான் என்ன செய்ய முடியும், அவருக்கு நன்றி சொல்ல முடியும். குறைவில் இருக்கிறவர்கள் என்னை நிறைவாக்கி விட்டார், கிறிஸ்து இயேசுவுக்குள் என்னுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கப்பட்டு விட்டது என்று தியானிக்கிறவர்கள் நான் சந்தோஷமாக இருக்க முடியும், நன்றி சொல்ல முடியும். அப்படி இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், அவர் செய்து முடித்தார் என்பதை விசுவசிக்காமல் நன்றி சொல்ல வேண்டும் என்று எழுதியிருக்கிறதே என்பதற்காக நாங்கள் நன்றி சொல்வோமானால் நாங்கள் மிக பெரிய பொய்யர்கள், பொய் சொல்லுகிறோம். ஆகவே தேவன் செய்து முடித்தார் என்று விசுவாசித்து சந்தோஷமாய் தேங்க்யூ லார்ட், நீர் செய்து முடித்ததற்காய் நன்றி என்று நாங்கள் ஸ்தோத்திரம் சொல்லுவோமானால், ஸ்தோத்திரம் சொல்வதென்றால் நன்றி செலுத்துதல். ஆகவே சொல்லுவோமானால் நிச்சயமாய் அவற்றை பெற்று கொள்ளுவோம். ஆமென். பெற்று கொண்டோம் என்று விசுவாசிப்போமானால் அது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே தோன்றும். ஆமென். ஆகவே நாங்கள் விசுவாசித்து அறிக்கை பண்ணினால்தான் அவைகள் ஃபிசிக்கலாய், மாமிசமாய் நம்முடைய வாழ்க்கையிலே தோன்ற முடியும், செயல்பட முடியும். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். இப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய சித்தம் என்ன? இப்படியாய் நாங்கள் செயல்பட வேண்டும். எப்பொழுது? அனுதினமும்.
இன்றைக்கு ஒரு நாள் அல்ல, வீக்கிலே ஒரு நாள் அல்ல, சபைக்கு வரும்பொழுது மாத்திரமல்ல, எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும், எப்பொழுதும் தேவ உறவிலே இருக்க வேண்டும், எப்பொழுதும் தேவனுடைய வசனத்தை பேசிக்கொண்டே இருக்க வேண்டும், எப்பொழுதும் தேவனுடைய வசனத்தை தியானித்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். தேவ வசனத்தை எவ்வளவுக்கு தியானிக்கிறோமோ அவ்வளவுக்கு தேவனுடைய வல்லமை கிரியை செய்து தேவன் செய்து முடித்தவைகளை அவைகள் பெற்று கொடுக்கும். ஆமென். அப்படி இல்லாவிட்டால் நாங்கள் தான் கடுமையாய் உழைத்து நெத்தி வேர்வை சிந்த உழைக்க வேண்டியதாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆகவே தேவனை நம்புவோமானால், அவர் செய்து முடித்ததை நம்புவோமானால், நாங்கள் அவருடைய வாக்குத்தத்தங்களை அறிக்கை செய்வோமானால் நிச்சயமாய் அவைகள் நம்மை மேற்கொள்ளும். ஆமென். கவனியுங்கள், சங்கீதம் 1 அதிகாரம் 2, 3 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற, குறைவே இல்லாத வாழ்க்கை, இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்னால் சத்துருவினால் தடை செய்யவே முடியாது. தேவ வசனத்திலே நீங்கள் நிறைந்திருப்பீர்களானால், தேவ வசனத்தை பேசுவீர்களானால், எப்பொழுது, ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் அல்ல, எப்பொழுதும் பேசுவீர்களானால், சொந்த வார்த்தையை பேசாமல், சொந்த பிரச்சனைகளை பேசாமல், தேவன் செய்து முடித்ததை நாங்கள் பேசும் பொழுது அது அப்படியே நம்மை மேற்கொள்ளுகிறது. விசுவாசித்து பேச வேண்டும். ஆமென். பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்ல கடவன் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? பிரச்சனையை பேசக்கூடாது, மாறாக விடுதலையை பேச வேண்டும், வெற்றியை பேச வேண்டும். தேவன் நமக்காக வெற்றி சிறந்தார் என்பதை பேச வேண்டும். தேவன் இவை எல்லாவற்றையும் செய்து முடித்து சிலுவையில் எல்லாம் முடிந்தது என்று சொன்னபடினார் அவைகள் எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டாயிற்று. ஆமென். நிச்சயமாய் மேற்கொள்ளும் என்று விசுவாசித்து பேச வேண்டும். அப்போ வேத வார்த்தையை அன்னிதினமும் வாசிக்க வேண்டும், இரவும் பகலும். கவனியுங்கள், என்ன செய்யணுமாம்? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆனால் இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? ஆண்டவரை ஆசீர்வதியும் 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 என்று ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் ஆசீர்வாதத்துக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லாமல், மாறாக வேதத்தை இரவும் பகலும் தியானிப்பீர்களானால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. செய்வதெல்லாம் வாய்க்கும், வெற்றி உண்டாயிருக்கும் என்று சொல்லுகிறார். எப்பொழுது? இரவும் பகலும் வார்த்தையை தியானிப்போமானால். ஆமென். யோசுவாவின் புத்தகம் 1 அதிகாரம் 8 வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக என்று சொன்னால் வாக்குத்தத்தத்தை பேசிக்கொண்டே இருங்கள், அந்நிய பாஷையிலே பேசிக்கொண்டே இருங்கள். ஆமென். அதில் எழுதி இருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி. அப்போ வார்த்தையை வாசிக்கிறது மாத்திரமல்ல, விசுவாசத்தில் அறிக்கை பண்ணுகிறது மாத்திரமல்ல, அந்த வார்த்தையின்படி செயல்பட வேண்டும். ஆமென். அதுதான் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதாகும். அப்போ இந்த வார்த்தையின்படி செய்ய, அதில் எழுதியிருக்கிற படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் இதை தியானித்து கொண்டிருப்பாயாக, அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வழிகள் வாய்க்காமல் இருக்குமானால் காரணம் என்ன என்று சொன்னால், வேத அறிவிலே நாங்கள் நிரம்பவில்லை, தேவ வார்த்தையிலே நம்மை நிறைத்து கொள்ளவில்லை, அதை தியானிக்கவில்லை, அதை அறிக்கை பண்ணவில்லை, அதை விசுவாசிக்கவில்லை. அநேக பிள்ளைகள் வேதம் வாசிக்கிறவர்கள் உண்டு, அனுதினமும் வாசிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அதை எப்பொழுதும் நினைவு கூறுகிறதில்லை. பிரச்சனை என்று வரும்பொழுது அதை நினைவு கூர்ந்து அதை அறிக்கை பண்ணி பிசாசு கொண்டு வருகிற எல்லா காரியத்துக்கும் விரோதமாய் வேத வாக்கு தத்தங்களை எடுத்து பேசுகிறதில்லை, தியானிக்கிறதில்லை. அதை பிசாசைக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று சொன்னால்
அவன் ஒரு வார்த்தையை எடுத்துக்கொண்டு வந்தால் இது நடக்காது கிடைக்காது என்று சொல்லுவான். ஆனால் இல்லை, எழுதியிருக்கிறது, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென். தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். எல்லா ஆசீர்வாதத்திலும் நான் பலுகி பெறுகிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே எந்த குறைவும் இல்லை. கர்த்தர் என் மேற்பராக இருக்கிறபடியினால் நான் தாட்சி அடைவதே இல்லை. அவரோடு கூட மரித்திருக்கிறேன், அவரோடு கூட இப்பொழுது உன்னதங்களிலே உட்கார்ந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. பரலோகத்துக்கு இன்றைக்கோ ஒரு நாள் போய் உட்காருவேன் என்றல்ல, இன்றைக்கோ ஒரு நாள் கிறிஸ்துவோடு கூட இருப்பேன் என்பதல்ல, அவரோடு கூட நான் எழுப்பப்பட்டு அவரோடு கூட உட்கார பண்ணப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. எபேசியரை வாசித்து பாருங்கள், குறிப்பாக 1, 2 அதிகாரங்களை வாசித்து பாருங்கள். நாங்கள் மரித்தோம், அவரோடு கூட மரித்தோம், இப்பொழுது அவரோடு கூட எழுந்து அவரோடு கூட உட்கார்ந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய ரீதியாய் அவரோடு கூட நாங்கள் உட்கார்ந்திருக்கிறோம். ஆமென். ஆகவே நாங்கள் தனியாக இல்லை, மேன்மையான மகிமையான இடத்திலே நாங்கள் ஆளுகை செய்யும்படி தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இரவும் பகலும் இதை தியானித்து கொண்டிருப்பாயானால் அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். வெற்றியுள்ள வாழ்க்கை நம்மை மேற்கொள்ளும். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். ஆமென். ஆகவே சத்துரு நம்மை ஏமாற்ற முடியாது, சத்துரு நம்மிடத்திலிருந்து திருட முடியாது, பறிக்க முடியாது. ஏனென்றால் நாங்கள் எல்லா விதத்திலும் புத்திமானாய் நடந்து கொள்வோம். அப்படி நடக்க வேண்டுமானால் அனுதினமும் வேதத்தை தியானிக்க வேண்டும், வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், அறிக்கை பண்ண வேண்டும். ஆமென். லூக்கா 9 அதிகாரம் 23 இப்படியாக சொல்லுகிறது. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். கவனியுங்கள் பிரியமானவர்களே, அனுதினமும் நான் என்ன நினைக்க வேண்டும்? நான் சிலுவை என்றால் ரோமர் காலத்திலே சிலுவை என்றால் மரணம் என்ற அர்த்தம், பாரம் என்ற அர்த்தம் கிடையாது. ஆனால் அப்படித்தான் இன்றைய நாளிலே நாங்கள் அநேகர் நினைக்கிறோம். ஆனால் அவர்தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்ற எசாயா 53 அதிகாரத்திலே வாசிக்கிறோம். சிலுவை என்பது பாடு கிடையாது, சிலுவை என்பது மரணத்தை குறிக்கிறது. ஆகவே அனுதினமும் நான் நினைக்க வேண்டிய காரியம் என்ன? நான் கிறிஸ்துவோடு கூட மரித்தேன், இனி நான் அல்ல. என்னுடைய சொந்த இச்சைகளை நிறைவேற்றும்படி, என்னுடைய சொந்த ஆசைகளை நிறைவேற்றும்படி வாழ்வதற்கு இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார். என்னை வெளியேறப்பெற்ற கிரயத்தை கொடுத்து என்னை மீட்டிருக்கிறார். இனி நான் அல்ல. என்னுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கு, என்னுடைய இஷ்டத்தை நிறைவேற்றும்படிக்கு, அல்லது என்னுடைய தீர்மானங்கள் திட்டங்களை நிறைவேற்றும்படிக்கு, அல்லது கிறிஸ்துவுக்காக நான் சில தீர்மானங்களை திட்டங்களை போட்டு செயல்படும்படிக்கு அல்ல. முழுமையாக நான் மரித்து போனேன், இனி நான் அல்ல. அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை அனுதினமும் நினைவு கூர்ந்து அனுதினமும் அவருடைய சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு காரியமும் இது தேவ சித்தமா? நான் சுயமாய் பேசுகிறேனா? என்னுடைய எண்ணத்தை, என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்ற நான் பிரயாசப்படுகிறேனா? நான் ஜெபிக்கிறேனா? நான் அதற்காக வேலை செய்கிறேனா? அல்லது தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படி, அவர் என்னை அழைத்த அழைப்பை நிறைவேற்றும்படி நான் செயல்படுகிறேனா என்று என்னை நானே சோதித்து பார்க்க வேண்டியது அவசியம். எப்பொழுது? அனுதினம், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு கிரியையும் நான் எண்ணி பார்க்க வேண்டும். இது தேவ சித்தமா? தேவனுடைய சித்தத்தை செய்கிறேனா? அல்லது என்னுடைய சுய இச்சைகளை செய்கிறேனா? சுய ஆசைகளை செய்கிறேனா? இப்படியெல்லாம் செய்து, இப்படியெல்லாம் பொய் சொல்லி, இப்படியெல்லாம் தீர்மானம் பண்ணி, இப்படியெல்லாம் திட்டத்தை போட்டு, எப்படியாவது காணிக்க தசவாங்களை வாங்கி, எப்படியாவது நான் ஒரு சேர்ச்சை கட்ட வேண்டும் என்று நான் தீர்மானம் பண்ணுகிறேனா? அல்லது ஆபகூக்கிலே நாங்கள் வாசித்தது போல என்ன இல்லாமல் போனாலும், என்ன இருந்தாலும் அல்லது இல்லாமல் போனாலும் கர்த்தருக்குள்ளே நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேனா?
அவர் நிச்சயமாக என்னை கொண்டு செய்து முடிப்பார். அவருடைய அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள். ஆகவே நான் அவரிடத்திலே சந்தோஷமாக இருப்பேன், அவருடைய சித்தம் செய்யும்படி ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாய் வாழ வேண்டும். அல்லேலூயா. பிரியமானவர்களே, கவனியுங்கள். ரோமருடைய சட்ட திட்டங்கள், நியாயப்பிரமாணத்தின் சட்ட திட்டங்கள், இவைகள் எல்லாவற்றையும் படித்து மிகவும் தேறி அதிலே 100% செயல்பட்டவர் தான் பரிசுத்த பவுல் என்பவர், தேவனுடைய அப்போஸ்தலனாகிய பவுல். ஆனால் தேவன் யூதர்களுக்கு ஊழியக்காரனாய் அவரை அனுப்பாமல், யூத முறைமை தெரியும், யூத புத்தகம் அதாவது தோராவை நல்லா படித்து அறிந்தவர், ராஜ மேன்மைகள், அரசாள்வது எப்படி, ஜனங்களை நடத்துவது எப்படி என்றெல்லாம் கற்றுக்கொண்டவர், ஞானத்தினால் நிறைந்தவர். அப்படிப்பட்டவரை யூத மக்கள் மத்தியிலே, கிரேக்கர் மத்தியிலே ஊழியம் செய்யும்படி தேவன், குறிப்பாக யூதர் மத்தியிலே ஊழியம் செய்யாதபடிக்கு புறஜாதி மத்தியிலே ஊழியம் செய்யும்படிக்கு அவரை அழைத்தார். ஆனால் யூத முறைமையின்படி குற்றம் சாட்டப்படாதவர். அப்போ தேவன் எங்கே அனுப்பியிருக்க வேண்டும்? மனுஷ ஞானத்தின்படி யூதர் மத்தியிலே அனுப்பியிருக்க வேண்டும். ஆனால் தேவனோ அவரை புறஜாதி மத்தியிலே அனுப்புகிறார். அதற்கென்று தன்னை முழுமையாய், தேவ அழைப்புக்கென்று தன்னை முழுமையாய் பரிசுத்த பவுல் தன்னை ஒப்பு கொடுக்கிறார். அப்படியாக நாங்களும் செயல்பட வேண்டும். எங்களுக்கு என்ன தெரியும் என்பதை வைத்து செயல்படக்கூடாது. மாறாக என்னத்துக்காக நான் அழைக்கப்பட்டேன், எதற்காக நான் பிடிக்கப்பட்டேன் என்பதை அறிந்து அதை நிறைவேற்றும்படி நாங்கள் செயல்பட வேண்டும். அல்லேலூயா. அனுதினமும் தேவ வசனத்தை தியானியுங்கள். அனுதினமும் அதிகமாய் தேவ சமூகத்தில் இருங்கள், ஜெபியுங்கள். அனுதினமும் நான் மரித்தேன், இனி என்னுடைய சித்தம் செய்யும்படி நான் செயல்படக்கூடாது, தேவ சித்தம் நிறைவேறட்டும் என்று சொல்லி அனுதினமும் நம்மை ஆராய்ந்து பார்த்து தேவ சித்தத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து நடப்போம். அல்லேலூயா. தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வேளைக்காக உமக்கு நன்றி. இதை கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சிந்திக்கட்டும். தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறோமா அல்லது எங்களுடைய சுய இச்சைகளையும் ஆசைகளையும் நிறைவேற்றுகிறோமா என்று அறிந்து சரியாய் வலது பக்கம் சாராமல் இடது பக்கம் சாராமல் இதுவே வழி என்று சொல்லுகிற உம்முடைய சத்தம் அவருடைய காதுகளிலே இருதயங்களிலே ஒலிக்கட்டும். கரம் பிடித்து வழி நடத்துகிற கர்த்தர், கரம் பிடித்து உம்முடைய அழைப்பின்படி, நீர் அழைத்த அழைப்பின்படி ஒவ்வொரு பிள்ளைகளையும் வழி நடத்துவீராக. இந்த செய்திகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய சித்தம் நிறைவேறுவதால் பரிசுத்த பவுல் சொன்னது போல, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை ஓடி முடித்தேன், இது எனக்கென்று ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்ன பிரகாரமாக ஒவ்வொருவரும் அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட கிருபை செய்கிறதற்காய் நன்றி. தேங்க்யூ லார்ட். இரக்கம் பாராட்டினதற்காய் நன்றி. கரம் பிடித்து வழி நடத்துகிறதற்காய் நன்றி. ஒவ்வொரு பிள்ளையும் எழுந்து பிரகாசிப்பார்களாக, எழுந்து பிரகாசிப்பார்களாக, எழுந்து பிரகாசிப்பார்களாக. சத்துருவின் கிரிகைகள், தடைகள், தாமதங்கள், நோய்கள், பில்லி சூனிய கட்டுக்கள் இப்பொழுது உடைக்கப்படுவதாக, விடுதலை ஆவார்களாக. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையும் உம்முடைய விடுதலை மேற்கொள்ளட்டும், சுகம் மேற்கொள்ளட்டும். விடுவிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். கட்டுக்கள் நிர்மூலமாகட்டும், செயின்கள் உடைக்கப்படுவதாக, 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 உடைக்கப்படுவதாக. தடைகள் நிர்மூலமாகி போவதாக, வாய்க்காமல் போவதாக. சத்துருவின் தொல்லைகள் நிர்மூலமாகட்டும், வாய்க்காமல் போகட்டும். எடு உன் கரத்தை என்று கட்டளை இடுகிறேன். திரும்பி வராது என்று கட்டளை இடுகிறேன்.
சத்துருவினால், பிசாசின் பில்லிசூனிய கட்டுக்களினால், ஆவிகளினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருந்து விடுதலை, இப்பொழுதே விடுதலை, பிசாசின் கட்டுக்களிலிருந்து விடுதலை, வெளியேறென்று கட்டளை இடுகிறேன். பாரிபூரணம் உண்டாயிருப்பதாக, சுகம் உண்டாயிருப்பதாக, விடுதலை உண்டாயிருப்பதாக, ரட்சிப்பு உண்டாயிருப்பதாக, எழுந்து பிரகாசிக்கும்படி விடுதலை ஆக்கிறேன். மன கண்கள் திறக்கப்படுவதாக, உம்மை அதிகமாய் தேடுவார்களாக, அந்நிதினமும் ஜெபிப்பார்களாக, வேதத்தை தியானிப்பார்களாக. அந்நிதினமும் நாங்கள் மரித்தோம், இனி நாங்கள் அல்ல, தேவ சித்தத்துக்கு பாரிபூரணமாய் ஒப்பு கொடுத்து தேவ சித்தத்தை நிறைவேற்றுவார்களாக, எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பார்களாக. தேவன் செய்து முடித்தார், தேவன் எனக்காக யாவற்றையும் செய்து முடித்தார் என்று சொல்லி அறிக்கையிட்டு பெற்றுக்கொள்வார்களாக. எல்லா விதத்திலும் எல்லாவற்றாலும் ஆசீர்வதிக்கப்பட்டு அவர்களை அழைப்பை நிறைவேற்றுவார்களாக. சர்வ வல்லமை உள்ள இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் ஆமென், ஆமென், ஆமென்.